பாட்டி இவங்க தான் இன்னைக்கு உங்களை தேடி வந்தாங்க. எனக்கு இவங்க யாருன்னு தெரியலையே. பாட்டி உங்களை தான் பாட்டி பார்க்க வந்தோம். வாங்கம்மா உட்காருங்க. உங்களை யாருன்னு எனக்கு சரியா தெரியல, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் பாட்டி. சரி பாட்டி நீங்க பேசுங்க, நான் வெளில போறேன், எனக்கு வேலை இருக்கு. சரிடா, நீ போயிட்டு வா. வாமா உட்காருங்க, உட்காந்து பேசலாம். பாட்டி இல்ல பாட்டி, இருக்கட்டும், எங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் பாட்டி, அதனால தான். சொல்லுமா, என்ன வேணும்? பாட்டி இந்த வீட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க தங்கி இருந்தாங்களா பாட்டி? ஆமாம்மா, என்னோட மகன் தங்கியிருந்தான். பாட்டி அவங்க இப்ப எங்கன்னு தெரியுமா? ஏன்டா, என்னாச்சு? இல்ல பாட்டி, அவங்கள கொஞ்சம் பார்க்கணும், அதனால தான் அவங்கள தேடிட்டு தான் இருக்கோம். நீங்க யாரு தேடுறீங்க? இவங்கள தான் தேடுறீங்களா? என்னன்னு எனக்கு தெரியல. என் பையன் 2 பேர் இருக்காங்க. 2 பேத்துல நீங்க யாரு தேடுறீங்க? அவங்க பேர் கூட லட்சுமி பாட்டி. பாட்டி நீங்க அவங்களோட அம்மாவா பாட்டி? இல்லடா, நான் அவனோட அம்மா கிடையாது. இங்கே தான் தங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கான். ஒரு பையன் வந்து அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்கான்டா. அதுக்கப்புறம் அந்த பையன் தான் என்னை பார்த்துட்டு இருந்தான். அப்பையிலேருந்து அவன் என் பையன் ஆயிட்டான்டா. ஓ சரி பாட்டி, இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா பாட்டி? இங்கே விட்டு போய் 2 மாதம் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேசல. நம்பர் எதுவும் மறந்துட்டாங்களான்னு தெரில. எனக்கும் ஃபோன் அப்பப்போ சுவிச் ஆஃப் ஆயிருமா, அதான்டா. அப்ப பாட்டி உங்களுக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியாதா? இல்லடா, எனக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. பாட்டி நீங்க கொஞ்சம் யாருன்னு எங்களுக்கு காட்ட முடியுமா? அங்கே போய் அங்கே ஃபோட்டோ மாற்றி வச்சிருப்பாங்க. அங்கே போய் கொஞ்சம் பாட்டுக்கோங்கடா. பாட்டி கொஞ்சம் கால்வலி. பரவாயில்ல, இருக்கட்டும் பாட்டி, நாங்களே போய் பாத்துக்கிறோம். சரி பேத்திங்களா, போய் பார்த்துக்கோங்க. சரி பாட்டி. பாட்டி இவங்க தானா? ஆமாடா, அவங்க தான். பாட்டி நல்லா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, இவங்க தானா? இங்க கூட பேத்தி. ஆமா, இவங்க தான்டா. பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். சரி, எதுக்கு கேக்குறீங்க? பாட்டி சின்ன ப்ராப்ளம், அதனால தான் பாட்டி நாங்க போயிட்டு வரோம். ஆமா பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். சரிடா, இங்கிட்டு வந்துட்டு போங்க. பாட்டி நாங்க எங்க இருக்கோம், நீங்க எங்க இருக்கீங்க? சரி நாங்க முடிஞ்சா வந்து பாக்குறோம். சரி பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். சரிடா. என்னடி இவ்ளோ குழப்பமா இருக்கு? அதான் ஒண்ணும் புரியல. வா, ஏதாவது இருந்தாலும் பாத்துக்கலாம், வா. இப்பதான் நமக்கு யாரும் தெரிஞ்சிருச்சுல, பாத்துக்கலாம், வா. சரிடி வா, டக்குன்னு போவோம். நான் உன்னை மக மாதிரி பார்த்தேன். ஏன்டா வந்து பார்க்கல? எப்பயாவது ஒரு டைம் வந்து பாருடா. இந்த வீட்டில் தான் நான் இருக்கேன். நீ என்ன பார்க்க வருவ? அங்கே ஏதாவது வேலை இருக்கும், அதனால தான் பார்க்க வரலன்னு நினைக்கிறேன். உன் நம்பர் வேற தெரில. வேற யார்கிட்டயாவது கேட்டு வாங்கி தான் ஃபோன் அடிக்கணும். அக்கா நடந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அக்கா மித்தவங்களெல்லாம் கூப்பிட்டுலாமா? கூப்பிட்டு வைக்க வைடா. சரி. ஏன்னா வருத்தப்பட்டு இருக்கீங்க? சரிங்கண்ணா. கொஞ்சம் சங்கீதா எங்கடா? வந்த உடனே சங்கீதாவானா? சங்கீதா வீட்ல இருக்கானா? ஓ வீட்ல இருக்காளா? சரிடா. அவளை விட்டுட்டு நீங்க ஏன் வந்தீங்க? அப்புறம் என்னண்ணா நீங்க எல்லாம் வருத்தப்பட்டு இருப்பீங்க? சரிடா. சிரிக்கலண்ணா. எப்படா இந்த கல்யாணத்தை வச்சுட்டு நான் சிரிப்பேன்? நீயே சொல்லு. நான் உங்ககிட்டயே நம்பிக்கை இல்லைன்னா எங்ககிட்ட எல்லாம் இப்ப என்ன நம்பிக்கை இருக்கும்? நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்பிக்கை இருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் இதா இருக்கு. எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு. நான் கௌசி தாரா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்கன்னு. ஹாய்ங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு. இதுல என்ன இருக்கு? என் ஃப்ரெண்ட கூப்பிட்டாங்க, நாங்க வராம இருப்போமா? என்னையும் நீங்க ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்கல்ல, அது போதுங்க. நீங்களே வந்து ஃப்ரெண்டுங்கும் போது நாங்க ஏத்துக்காம இருப்போமா? சரி சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இல்லங்க, இதுக்கு மேலதான் சாப்பிடணும். ஓ இதுக்கு மேலதான் சாப்பிடணுமா? சாப்பாடுலாம் இருக்கு, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க போங்க. சரி நாங்க போறோம். சரி. ஆமா, எங்க உங்க 2 ஃப்ரெண்ட்ஸை காணோம்? அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குன்னு வெளியில போயிருக்காங்க, அதனால தான் வர முடியல. சொல்ல சொன்னாங்க, நாங்க தான் சொல்லல. எப்ப வருவாங்க? நாளைக்கு வந்துருவாங்களா? இன்னைக்கு ஈவினிங் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ ஈவினிங்கா? ஓகே. சரி நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. ஆமா, கௌசி தாரா போன் அடிச்சாங்களா? ஆமா, நான் இன்னைக்கு ஈவினிங் வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ ஈவினிங் வந்துருவாங்களா? ஓகேடா. சரி நாங்க போறோம். சரி போயிட்டு வாங்கடா. சங்கீதாவை கேட்டேன்னு சொல்லுங்க. சரிடா, நான் சொல்லிடுறேன். சரிடா, போயிட்டு வாங்க. ஹாய் சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வாங்க. என்ன கம்ப்ளைண்ட்? சார், ஒரு ஹோட்டல் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? சார் நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம் சார். கோயம்புத்தூர்ல வந்து இந்த ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கோம். அந்த ஹோட்டல்ல கொஞ்சம் பிரச்சனை சார், அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். சொல்லுங்கம்மா, என்னாச்சு? சார் அந்த ஹோட்டல்ல தப்பான விஷயம்லாம் கொஞ்சம் நடக்குது, அதான் சொல்ல வரலான்னு வந்தோம் சார். தப்பான விஷயமா? என்ன விஷயமா? சார், என் ஒய்ஃப்க்கும் என் தங்கச்சிக்கும் போதை மாத்திரை கலந்து கொடுத்துருக்காங்க சார். சார், அங்க வரவங்களுக்கெல்லாம் இப்படிதான் சார் அந்த ஓனர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க கொஞ்சம் பாதுகாப்பே இல்லாத மாதிரி தான் சார் இருக்கு. ஆமா சார், நீங்க கொஞ்சம் வந்து விசாரிச்சு அந்த ஹோட்டலை கொஞ்சம் மூடணும் சார். ஆதாரம் இல்லாம நாங்க எப்படிமா வந்து அங்க விசாரிக்கிறது? நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா நாங்க சில ஆதார்ஸை காட்டுவோம் சார். சரிம்மா, நான் வர. ஆதாரம் இருக்குல்ல? சார் இருக்கு சார். நீங்க எங்க கூட வாங்கினாங்க கொஞ்சம் காட்டுறோம். ஓகே, நான் வர. ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க. உள்ளார இருக்காங்க, எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க. ஓகே சார். சார் அவங்க கொஞ்சம் பணக்காரங்க, அவங்க ஏதாவது பண்றான்னு பிளான் பண்ணுவாங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க சார். அதை நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க வாங்க. தப்பு செஞ்சவங்க கண்டிப்பா அனுபவிப்பாங்கம்மா. வாங்க போலாம். ஓகே சார். போலீஸ் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? இங்க வேலை செய்றீங்களாம்மா நீங்க? ஆமா சார், இங்க தான் வேலை செய்றோம். சொல்லுங்க சார், என்ன வேணும்? இந்த ஹோட்டல்ல கொஞ்சம் விசாரிக்கலாமா? சரிங்க சார், என்ன வேணும் சார்? அக்கா தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லுங்கக்கா. என்ன உண்மைடா? என்ன சொல்லணும்? வெயிட் பண்ணுங்க, நான் விசாரிச்சுக்கிறேன். ஓகே சார். இங்க ஏதாவது தப்பான விஷயம் எல்லாம் நடக்குதா? சார் அது ஒண்ணும் இல்ல சார். அம்மா, நீங்க யாரு? இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற சார். சார் இவங்க தான் சார் நேத்து நைட் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தது. இங்க கொஞ்சம் வாங்க. ஓகே சார்.
கொஞ்சம் சீக்கிரம் சார், எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க ஊருக்கு போறோம் சார். வெயிட் பண்ணுங்க, முடிச்சிடலாம் இருங்க. சொல்லுங்க சார், என்ன வேணும்? அவங்களுக்கு நீங்க தான் நைட்டு போய் ஜூஸ் கொடுத்தீங்களா? ஆமா சார், நான் தான் கொடுத்தேன். அந்த ஜூஸ்ல என்ன கலந்து கொடுத்தீங்க? சார் நான் ஒண்ணுமே கொடுக்கலையே சார். சார் இவங்க தான் சார் சொன்னாங்க உங்க கூட வந்திருக்கவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனா காலையில கேட்டா அவங்க கொடுக்கலன்னு சொன்னாங்க சார். என்னப்பா உங்களுக்கு கொடுத்தாங்களாப்பா? இல்ல சார், எங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை சார். சார் அப்படின்னு சொல்லி தான் ஒருத்தவங்க கொடுக்க சொன்னாங்க சார். யார் அது? சார் நின்னுங்க சார். டேய், நான் அப்பவே சொன்னேன் யார்ட்டையும் வம்புக்கு போகாத. இப்ப பாரு, அவ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. டேய், முன்னாடியே தெரியும் அந்த ஹோட்டலை இழுத்து மூடுறேன்னு சொல்லும் போதே அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். டேய், இப்ப நீ என்ன பண்ண போற? அந்த பொண்ணு வளரிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? வாய்ப்பே இல்ல. அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்து முன்னாடியே வேற ஒருத்தனை நான் காட்ட சொல்லிட்டேன். யாருடா? அவனுக்கும் காசு கொடுத்துட்டேன். என் பேரை கண்டிப்பா அவன் சொல்ல மாட்டான். டே, பயத்துல வளரிட போறான்டா. அப்படியெல்லாம் வளர மாட்டான். அவன் வைஃப் என் கையில. ஏதாவது வளர்னா வைஃபை கொண்டுருவேன்னு மிரட்டி வச்சிருக்கேன். கண்டிப்பா வளர மாட்டான். ஆனாலும் செய்யற வேலையை நீ கரெக்டா செஞ்சிடறடா. ரொம்ப மூலத்தனமா அப்படியே யோசிக்கிறடா. அப்புறம் எப்படிடா இந்த ஹோட்டல் என்னால ரன் பண்ண முடியும்? அவளுங்க பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அதுக்கு முன்னாடியே நான் ஒரு பிளான் போட்டேன். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டடா. இதுக்கு மேலதான் என் ஆட்டோ ஆரம்பிக்க போகுது. நான் தப்பிச்சிட்டேன். இப்ப அவளுங்க தப்பிக்கணும்ல. இன்னைக்கு ஈவினிங் ஊருக்கு கிளம்புறாங்களா? ஊருக்கு கிளம்புறாங்களா இல்லையா நானும் பாத்துறேன். டே, ஹோட்டல் உன் பேர்ல தானடா இருக்கு. அதெல்லாம் ஓனரை நான் மாத்திட்டேன்டா. யாருமா அது? போய் கூப்பிட்டு வாமா. சார் அவரே வராரு. எங்கம்மா அவர் என்ன காணோம்? சார் வந்துட்டு இருக்காரு சார். சார் யார் சார் நீங்க? நீங்க யார் சார்? அது முதல்ல சொல்லுங்க. நான் இந்த ஹோட்டலோட ஓனர் சார். என்ன ஹோட்டலோட ஓனர்ங்கறாங்க அப்பாவே? வினியனா என்ன நடக்குது? இருமா, பொறுத்திருந்து பார்க்கலாம் இரு. நீங்க தான் இந்த ஓனரா சார்? ஆமா சார், நான் தான் ஓனர். என்ன வேணும் சார்? என் ஹோட்டல்ல எந்த தப்புமே நடக்கலையே சார். சொல்லுமா, இவரா கொடுக்க சொன்னாரு? ஆமா சார், இவர் தான் கொடுக்க சொன்னாரு. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? போதை மாத்திரையை கலந்து கொடுத்துருக்கீங்க சார். சார், ஹோட்டல்ல யாரும் தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். சார் இல்ல சார், இவங்க கொடுத்தாங்க சார். பட் ஓனர் தான் இவங்கன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு சார். என்னம்மா, நான் தான் ஓனர், என்கிட்டயே சந்தேகமா இருக்குங்கிற? நீங்களே போதை மாத்திரை வாங்கி சாப்பிட்டு எங்க மேல பழி போடுறீங்களா? சார் எதுவும் பேசாதீங்க, நாங்க எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் சார். நீங்க தான் சார் போதை மாத்திரை கலந்து கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஆதாரமே இருக்கு சார். சார் என்ன சார், என்ன ஆதாரம் சார்? ஏன்னா உங்க ரூம்ல இருந்து போதை மாத்திரை எடுத்திருக்கோம் சார். சார் யாரோ துள்ளுமுள்ளு வேலை செய்யறாங்கன்னு நினைக்கிறேன் சார். சார் இல்ல சார், பொய் சொல்றாங்க. இவர் தான் செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சார். டேய், என்னடா இப்படி சொல்லிட்ட? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி, இந்த ஹோட்டல் மூடுனா மட்டும் நமக்கு போதும். டே ஆமாடா, இந்த ஹோட்டல்ல மூடுனா மட்டும் போதும். சார் நான் இப்ப உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன் சார். சார் என்ன சார்? சார் நீங்க தான் இந்த தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. இந்த ஹோட்டலை மூட போறோம் சார். சார் என்ன சார் சொல்றீங்க? ஐ எம் சாரி சார், உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த ஹோட்டலை மூட போறோம் சார். டே, என்னடா ஹோட்டலை மூடிட்டாங்க? இவ்வளவு தூரம் செஞ்சு இப்படி பண்ணிட்டாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் என் ஹோட்டலையே மூடி இருப்பான். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லடா ஹோட்டலை மூடுவாங்கன்ட்டு. டே, இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பண்ணாம விட மாட்டேன்டா. இவ்வளவு தைரியம் இருந்தா ஹோட்டலை மூடிருப்பாங்க. அதுவும் வெளியில இருந்து வந்து என் ஹோட்டலை மூடுற அளவுக்கு ஆயிடுச்சுல. இருக்கடா, இதுக்கெல்லாம் அனுபவிப்பாங்க அவளுங்க. இப்ப என்னடா பண்ண போறோம்? டே, ஒன்னும் புரியல. இந்த ஹோட்டலை கண்டிப்பா நான் மீண்டும் எடுத்துட்டு வருவேன். என்ன பண்ண போறேங்கிறத மட்டும் பாரு. என்னடா பண்ண போற? பண்ணி முடிச்சுட்டு அதை நான் சொல்றேன்டா. என் ஹோட்டலையே மூடுறாங்கல்ல, அந்த அளவுக்கு வந்துருச்சுல, பாத்துக்கிறேன். சரி கோவப்படாத. டேய், கோவப்படாம இருக்க முடியலடா. அவங்க சொல்றாங்க சரி கம்ப்ளைண்ட் தானே, அரெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். நான் ஹோட்டலையே மூட வச்சுட்டா. இது இல்லாம என்ன 2 டைம் அடிச்சிருக்கா. நான் பாத்துக்கிறேன் அவங்க 2 பேத்தையும். இதுல புருஷனோ காதலனோ தொலை நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் இருக்கு. இங்க இருந்து எப்படி போயிடுறாங்கன்னு நானும் பாக்குறேன். எந்த அவசரமும் படாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவங்க இன்னைக்கு ஊருக்கு போகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். எப்படிடா ஹோட்டலை மூடிட்டு அவங்க எப்படிடா ஊருக்கு போயிடலாம்? டேய், கொஞ்சம் வெயிட் பண்ண, அவசரப்படாத. ஏற்கனவே அவசரப்பட்டுதான் இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. அவசரப்படாத, நம்ம பாத்துக்கலாம். என்னமோ சொல்ற, அவளுங்க மட்டும் ஊருக்கு போயிட்டும், அதுக்கப்புறம் எப்படி நான் விடுறேன்னு நான் பாக்குறேன். நல்ல முடிவா ஊருக்கு போகட்டும். அப்பதான் நம்மளால இந்த ஹோட்டல்ல மீண்டும் எடுத்துட்டு வர முடியும். அவங்க போய் சொன்னாங்க அப்படி இப்படின்ட்டு. ஓகேடா, ஊருக்கு மட்டும் போகட்டும். இந்த ஹோட்டலை மட்டும் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கு. இவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே மோதி இருப்பாங்க. இவ்வளவு தைரியம் வந்துருச்சா, என்கிட்ட மோதனவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். டே, நீ முதல்ல கோவப்படுறத நிப்பாட்டு. ஏற்கனவே பிபி சுகர்லாம் இருக்கு. எப்படிடா கோவப்படாம இருக்கிறது? கஷ்டப்பட்டு நான் இந்த ஹோட்டல் எடுத்துட்டு வந்தேன். சரி விடு, கோவப்படாத. என்கிட்டயே மோதிட்டாளுங்களே, நான் யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏமா நீங்க போய் ஓனர் கிட்ட எல்லாம் வம்பிழுத்தீங்க? அக்கா, எங்க நல்லா சும்மா இருக்க முடியாதுக்கா. எல்லா தப்பு செய்வாங்க, நாங்க சும்மா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மோதிட்டீங்க, இனிமே அவன் விடவே மாட்டான், பாத்துக்கோங்க. எப்படிக்கா விடாம போவா? நாங்க பாத்துக்கிறோங்க. சரிப்பா, நான் போறேன்.
பாவம் என்ன நடக்க போதோ இவங்களுக்குலாம் ஏன் புரியல. சரி விட நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். என்ன கதிரனா எல்லாம் தெரிஞ்சுமே ஏன் விட்டீங்க? ஆமா கதிர், எதுக்காக விட்டீங்க? எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும்ல. கண்டிப்பா இவன் அந்த ஓனர் தான் செஞ்சிருப்பா, எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நம்ம மூளையை தான் யூஸ் பண்ணுமே தவிர அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா அவன் அரெஸ்ட் ஆக மாட்டான். ஏன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நமக்கு தெரியும். இப்ப அவன் பண்ண தப்புக்கு வெயிட் பண்ணுங்க பாத்துக்கலாம். இங்க இருந்து ஊருக்கு போனோம்னா நம்ம அமைதியா இருந்துதான் ஆகணும். என்ன கதிர், எல்லாம் உண்மையே தெரிஞ்சு எப்படியா விட்டு கொடுக்கறது? நீ சொல்றதெல்லாம் புரியுதுடா. இப்ப நம்ம ஊருக்கு போகணும். கண்டிப்பா அவன் இல்லாட்டினா வேற ஏதாவது பிரச்சனை கொடுப்பான். சரி ஓகே, நீங்க சொல்றீங்க, ஊருக்கு போலாம். ஆமா, கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அது யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. போற வழியில நாங்க சொல்றோம். சரி டக்குன்னு வாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம நிப்பாட்டிடலாம். சரி நான் வாங்க போலாம். ஆனாலும் விட்டு கொடுத்ததே எனக்கு இன்னும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. டேய், நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனா நம்ம இந்த ஊரை விட்டு போகணும்ல. போகதான் சரி, ரிட்டர்ன் வர மாட்டோம்னு சொல்றல. அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு ரிட்டர்ன் நம்ம வருவோம். ஆமா, இப்ப நம்ம சிவாவோட வாழ்க்கையை தான் பார்க்கணுமே தவிர இங்க அவனை அரெஸ்ட் பண்ண வைக்கணும் நம்ம பார்க்க கூடாது. ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வருவோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, நீங்க சொல்றது கரெக்டா. ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடலாம். நமக்கும் இப்ப பாதுகாப்பா இருக்கும்ல. சரி வாங்க, எல்லாம் ரெடி ஆகணுங்க. ஈவினிங் கிளம்பிடலாம். சரி நான் போலாம்.